பின்னர் நம்முடைய பொதுச் செயலாளர் இன்னும் விரிவாக பேச இருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டிய நிலைமைக்கு காரணம் அவர் நாட்டிற்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக புறம்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவைகளுக்கெல்லாம் மேலாக தமிழ்நாட்டோடு அவர் போர் தொடுத்திருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களோடு போர் தொடுத்திருக்கிறார், தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து நலன்களும் பறிக்கப்படுகிறது. குறிப்பாக மொழிக் கொள்கை திணிக்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை திணித்து அதனை ஏற்றுக்கொண்டால்தான் 2512 கோடி ரூபாய் நிதியை கொடுப்போம், இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தெரிவிக்கிறார். நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. இயற்கை பேரிடரால் தமிழகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டது. ஆனால் ஒன்றிய அரசு கிள்ளி கொடுத்திருக்கிறது. அவ்வளவுதான். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை நாடு முழுவதும் சீர்குலைக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அந்த பணியை செய்து பல மாதங்கள் ஆன நிலையில் அந்த தொழிலாளர்களுக்கு, பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய, ஊதியமாக கிடைக்க வேண்டிய 4000 கோடி ரூபாய் நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள். இதுவரையில் கொடுக்கவில்லை. நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து விதிவிலக்கு வேண்டும் என கேட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதும் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் விலக்க வேண்டும் என கோருகின்றோம். விலக்களிக்க மறுக்கிறார்கள். அரியலூர் அனிதா உள்பட ஏறத்தாழ 25 மாணவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ளவில்லை, மோடி சர்க்காரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகளோடு சேர்த்து புது பிரச்சனையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கிற பெயரில் தொகுதி சீரமைப்பு என சொல்லி தமிழ்நாட்டிற்குரிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளை 31ஆக குறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களோடு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை மோடி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவும் சேர்ந்து வந்தார்கள். தொகுதி சீரமைப்பை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மும்மொழியை ஏற்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார். அதே போல நிதிநிலை அறிக்கை புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். இயற்கை பேரிடர் நிதியை வழங்க வேண்டும் என்று அறிக்கையை வெளியிட்டார். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்குரிய 4000 கோடி நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டார். ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனைகளிலும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து அறிக்கையில் வெளியிட்டு வந்தார். அது மட்டுமல்ல, நான் சுருக்கமாக சொல்லி மக்களுக்கு நினைவு இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நினைவு இல்லை என்பதற்காக, நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்று அறிவித்தார். அதே 2023 அக்டோபர் 4ஆம் தேதி கூட்டணி முறிவு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். 2023 அக்டோபர் 6ஆம் தேதி எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது என்று அறிவித்தார். 2024 நவம்பர் 13இல் இனி வரும் எந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கிடையவே கிடையாது என்றார். இது எல்லாம் சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவும் சொல்லிட்டு இப்பொழுது திடீரென்று நாக்கு மாறுகிறதே ஏன் என்று தெரியவில்லை.
பாஜக உறவு இல்லை என்று சொன்னார், எந்த தேர்தலும் கூட்டணி இல்லை என்று சொன்னார். திடீரென 25ஆம் தேதி மார்ச் 25ஆம் தேதி டெல்லிக்கு சென்றார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எங்களது கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என்று சொன்னார். பிறகு 8 மணிக்கு பார்த்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். அவர் தங்கமணி மற்ற மணி எல்லாம் சேர்ந்து தங்கி, வேலுமணி, தம்பிதுரை, சண்முகம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு வெளியே வந்து சொல்லுகிறார், என்ன சந்திப்பு என்று கேட்ட பொழுது, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை உள்துறை அமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக வந்தோம், சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் என்று சொன்னார். அடுத்த நாள் அமித்ஷா சொல்லுகிறார், அதிமுகவோடு பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது, 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க என்று அமித்ஷா தெரிவித்தார். அதை மறுத்து எடப்பாடி பேசல. அதற்கு பிறகு கடந்த 11ஆம் தேதி, ஏப்ரல் 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி சென்னைக்கு வந்தார் அமித்ஷா. எடப்பாடி எல்லாம் சந்தித்து பேசினார். அருகில் இருந்து தான் பேசினார்கள். பேசிவிட்டு அமித்ஷா பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் போல அமர்ந்திருக்கிறார், வாய் திறக்கவில்லை, சிரிக்க கூட இல்லை. நல்லா சிரிப்பார் அவர் சிரிச்சா எல்லா பொருளுமே நல்லா வெளியே தெரியும். சிரிக்கல, ரொம்ப அமைதியா இருந்தார். அமித்ஷா சொல்லுகிறார், எங்களுக்கு அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா அறிவித்தது. எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி ஆட்சின்னு சொல்லல, அமித்ஷா அப்படி சொல்லல, கூட்டணின்னு தான் சொன்னாரு என்று நேற்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறது. நான் சுருக்கமாக கேட்க விரும்புவது, ஒரு கட்சி யாரோடு வேணாலும் சேரலாம், அதில் இன்னொரு கட்சி சரி தப்பு என்று விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியாக அது வேறு. பாஜகவோடு உறவே இல்லை, எந்த தேர்தலிலும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திடீரென்று உறவு கொள்ள வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியாக இல்லாமல் எட்டப்பராக மாறியது ஏன்? இந்த கேள்விதான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்க விரும்புவது. எடப்பாடி பழனிசாமியா, எட்டப்பர் பழனிசாமியா? எட்டப்பொருளுக்கு எந்த காலத்திலும் மன்னிப்பு கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்த எட்டையப்பன், அவன் பேர் பாலபுத்திரத்தில் இருக்கான், ஆனால் அவன் துரோகி என்கிற பட்டத்தை பெற்றான். அதே போல தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு மாறாக காட்டிக் கொடுக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை, அதிமுக தொண்டர்களும் ஏற்கவில்லை. படிப்படியாக பலரும் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் 2026 தேர்தலில் பாஜகவோடு யார் சேருகிறார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து, அதற்கு முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய மே 20ஆம் தேதி நடக்கக்கூடிய தொழிற்சங்கமும் விவசாயமும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அகில இந்திய போராட்டத்தை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.